தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் கூடி ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த அருமையான தருணத்துக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் அந்த அருமையான தருணத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 225. நீ இழந்தவைகளை திரும்ப அளிப்பேன். ரொம்ப அருமையான வார்த்தைகள். நான் உன்னிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெற்றி கிளிகளோ பச்சை கிளிகளோ முசுக்கட்டை பூச்சிகளோ பச்சை புழுக்களோ பட்சித்த இவைகள் எல்லாம் பட்சித்தது, அதான் அழித்தது. ஆண்டவர் சொன்ன, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெற்றிகள் அதெல்லாம் அழித்தது. அனுப்பின வந்து அந்த சத்துருக்களால் நிறைய சந்தர்ப்பங்கள் நமக்கு இழப்புகள் எல்லாம் வரும். அழித்த பூரிக்கும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்கள் பட்சித்தது, அழித்தது, இழந்தது, இல்லாமல் போனது, நஷ்டங்கள், வியாபாரத்தில் நஷ்டம், வேலைகளை இழந்தது, குடும்பத்தில் பலவிதமான காரியங்களை இழப்புகள், தாங்க முடியாத இழப்புகள், தாங்க முடியாத சூழ்நிலைகள், அந்த இழப்புகளை தாங்க முடியாத வலியும் வேதனையுமான வாழ்க்கை, குடும்பத்தில் மன குழப்பங்கள், மனவேதனை, துக்கம் நிறைந்த வாழ்க்கை, இழந்தவைகள், பட்சித்தது, அழித்து போட்டது. அதாவது பட்சித்ததுன்னா அழிந்தது, இல்லாமல் போன சூழ்நிலை. வாசிக்கிற பாயிண்ட் மறுபடியும் பட்சித்த பாயிண்ட் மேடம். பட்சித்த வருஷங்களில் விளைவை பட்சித்த வருஷங்கள், நீ இழந்த வருஷங்கள், ஒவ்வொரு ஆண்டுகளிலும் இழப்புகள், ஒவ்வொரு வருஷத்திலும் இழப்புகள், பட்சிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, இல்லாமல் போனது, நஷ்டங்கள் ஏற்பட்டது, போராட்டம். ஒரு வேலை கிடைச்சா அது ஒரு மாசம் கூட நிற்க மாட்டேங்குது, 2-3 மாசம் கூட நிற்க மாட்டேங்குது. ஒரு வருஷத்துக்கு கடந்து போறதுக்குள்ள 5-6 வேலையை நம்ம தாண்ட வேண்டியதாது. வேலைகளை இழக்கிறோம், வருமானத்தை இழக்கிறோம், குடும்பத்தில் பல விதமான இழப்புகள், தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. இனி ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையில போராட்டமான வாழ்க்கை, கடினமான பாதை, கடினமான வாழ்க்கை, அது இழப்புகள் வரும்போது தான் தெரியும். இப்போ நான் உதாரணமாக 11ஆம் தேதியா, இந்த மாதம் 11ஆம் தேதி நான் இழந்தது பேக்கோடு இழந்தேன். பைபிளு, ஜிப்பா வேஷ்டி, சஃபாரி செட்டு, ப்ளூடூத் ஸ்பீக்கரு, 25,000 ரூபா ஃபோனு, 6,000 ரூபாய் 5,000 ரூபா நோவு பணம் இழந்தது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை அது எனக்கு ஜீவனாக இருக்கு. நான் இழந்த உடனே அது இழப்பு வந்தால் தான் தெரியுமா. மற்றவங்களுக்கு வந்தால் இப்போ சாதாரணமாக சொல்ல அதெல்லாம் பரவாயில்லப்பா, ஒன்றும் இல்லை, அதை விட்டு பரவாயில்லன்னு. ஆனால் அது நமக்கு வந்தால் தான் தெரியும். நமக்கு அதோடைய வலியும் வேதனையும், ஐயோ குழப்பம், ஐயோ பேக்கு காலமே அப்படின்னு ஒரு பதட்டம், ஒரு வலி, அந்த மனக்குழப்பம், தூக்கம் வராத அது ஒரு அது அமைதி உண்டாகிறதுக்கே பல நாட்கள் ஆனது. ரொம்ப வேதனையும் தூக்கம் இல்லாமல் சாப்பிட முடியாமல் ரொம்ப ஐயோ எல்லாமே போயிடுச்சு, அந்த இழப்புகள். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உலகத்தில், இதெல்லாம் அனித்தியமானது, நிலையானது அல்ல என்று அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பேசி ஒரு அமைதி உண்டாச்சு. அதுலையா ஆனாலும் ஆண்டவர் உடைய சமூகத்தை குறித்து வைராக்கியம் கர்த்தர் நடத்துவார், தெளிவாக பேசுவாருங்க. நமக்கு இழப்புகள் வரும்போது ஏன்னா என்னோட ஆண்டவர் பேசுகிறேன். நான் பேக்கோடு இழந்த உடனே இந்த மாதம் 11ஆம் தேதி பேக்கோடு இழந்த உடனே கர்த்தர் பேசினாரு, நீ அதை விடு, இழந்த வகையில் நான் திரும்ப அளிப்பேன், எல்லாமே நன்மைக்கு தான், என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. கர்த்தர் நம்மளை அவரோட அனுமதிக்கிறார். நம்ம அவரோட ஏன் இதெல்லாம் வருதுனாக்கா நம்ம ஆண்டவரோடு நெருங்குவோம், ஆண்டவருக்கு விசுவாசத்தை வர்த்திக்கப்படுகிறார். நமக்கு விசுவாசமும் நம்பிக்கையும். அல்லேலூயா. நம்ம ஒன்று இழந்து அது நமக்கு கிடைக்கும் போது அது ஆச்சரியமானது.
ஆச்சரியமானது, அதிசயமானது. இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வாராம். இதுதான் நம்பிக்கையை நமக்கு வர்த்திக்க பண்றதுக்காக சில காரிய பாதையில் தேவன் நம்மை நடத்துவார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, ஒரு நாள் நமக்கு தீமை செய்ய மாட்டோம். எல்லாம் நன்மைக்கு தான். நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எது நடந்தாலும் சில சமயம் நம்ம என்ன செய்யறோம், ஐயோ எங்களுக்கு இப்படி ஐயா வியாச்சி நம்ம முடியல, ரொம்ப குழப்பம், வேதனைப்படுறோம், துக்கப்படுறோம். உண்மைதான். ஆனா உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அதை எழுந்து திரும்ப கிடைக்கும் போது அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. நம்ம வேற கூட வாங்கிக்கலாம், ஆனா அது பெருசு இல்லை. நம்ம இழந்ததே நமக்கு கிடைக்கும் போது தான் அது பெரிய ஒரு சாட்சி. தேவன் நம்மை நடத்துவது, தேவன் நம்மோடு இருக்கிறது, அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதற்கு அடையாளமே அது தேவன் நமக்கு செய்கிற அற்புதம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துகிற அற்புதம் தான். அங்க அந்த பாயிண்ட பாருங்க. பட்சித்த வருஷங்களில் விளைவை பட்சித்த வருஷங்களில் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். உனக்கு பட்சிக்கப்பட்டது, நீ அழிந்தது, நீ இழந்தது, உன்னுடைய நஷ்டத்தை லாபமா மாற்றுவேன், உனக்கு திரும்ப அளிப்பேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை, அந்த விளைச்சல், உனக்கு விளைச்சல், உனக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், உன்னுடைய நிறைவுகள், உன்னுடைய பணம் இழந்திருக்கலாம், பொருள் இழந்திருக்கலாம், சிலர் கடன் வாங்கி வீடை கட்டியிருப்பான், கடன்காரன் ஃபைனான்ஸுக்காரன் அந்த லோனு அடைக்க முடியாதனால அந்த லோன் கூட வீடு கூட போயிருக்கலாம், நிலம் போயிருக்கலாம். நீ எதை இழந்து இருந்தாலும், வருமானத்தை இழந்திருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம், குடும்பத்தில் எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இழந்து மன அழுத்தத்தோட, துக்கத்தோட, வேதனையோட அதை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, மீள முடியாத ஒரு சூழ்நிலை, யாரும் அந்த நிலைமையை பார்த்து கேவலமாய் அற்பமாய் நம்மளை நினைத்து, நம்மளை பாரு எவ்வளோ ஆட்டம் போட்டான், அந்த நேரத்தில் தான் இல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. எதை பாருங்க, கடவுளாக தண்டிச்சிருக்காங்க, என்னென்னமோ சொன்னாங்க. திரும்ப அழிக்கும் பொழுது தான் அவங்கெல்லாம் வெட்கப்பட்டுப்போம். வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பட்சித்த வருஷங்கள், நீ பட்சிக்கப்பட்டிருக்கலாம், எழுந்திருக்கலாம், நஷ்டமடைந்திருக்கலாம், வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லாத இருக்கலாம், எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். யோபு போல அவன் எல்லாத்தையும் இழந்தான். தன் வாழ்வாதாரமே கேள்விக்குறியானது. அவன் சரீரமும் பாதிக்கப்பட்டது, பற்களினால நிறைந்திருந்தது, ஓடையத்து சுரண்டிக்கிட்டான். எவ்வளவு கொடுமையான சூழ்நிலை, வேதனையான வாழ்க்கை, கடினமான பாதை, கஷ்டமான பாதை, துக்கம் நிறைந்த வாழ்க்கை. குடும்பத்தில் மனைவி கூட கைவிட்டான். முன்னுக்கு அறியாதவங்க, உறவுகள், நண்பர்கள் கைவிடுவான். தன்னுடைய மனைவி தான் கடைசி வரைக்கும், உலகத்தில் சொல்லுவான், கடைசி வரைக்கும் கணவன் மனைவி தான். கணவன் இறந்துனா கூட மனைவி வாழ்ந்துடும், ஆனால் மனைவி இறந்துனா கணவனால் வாழ முடியாது. ஆனால் அந்த மனைவி என்ன செய்யறான், தேவனை தூசித்து ஜீவனை ரொம்ப உத்தமத்தில் இவ்வளோ ஆண்டவர் தீமை செய்கிறார், ஆண்டவரை செய்கிறாரு, பிசாசு சோதிக்கிறான். அது யோகுக்கு தெரியுது, ஆனால் துணைக்கு தெரியல. துணைவி சப்போர்ட்டா இருக்கக்கூடியவர், உதவியா இருக்கக்கூடியவர். அந்த சூழ்நிலையில ஏங்க விட்டுருங்க, பரவாயில்லைங்க, யோபை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, மனைவி சொல்லியிருக்கணும், நம்ம ஜெபிக்கலாம், நம்ம உபவாசம் எடுக்கலாம், ஆண்டவர் ஒரு நாள் நம்ம தீமை செய்ய மாட்டாரு, கர்த்தர் தருவாரு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடு. உன்னமா நீ உத்தமத்தில் இருக்கிற, உன்னமா நம்பிக்கை வச்சிருக்க, ஆண்டவர் செய்வாரா? அவரை தான் நம்மளை கைவிட்டாரு, நம்ம நாசமா போயிட்டோம், இனிமேல் இந்த இயேசுவே வேணாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அவர் சொல்றார், அடி பைத்தியக்காரி, தேவனிடத்தில் நன்மை பெற்றுனா தீமையே. அப்ப நமக்கு நன்மை கிடைக்கும் போது சந்தோஷம் தான். ஐயா 10,000 ரூபாய் வருமானம் இப்ப 20,000 ரூபாய் மாறிடுச்சு, சம்பளம் உயர்வு, பதவி உயர்வு, சாதாரணமான போஸ்டிங்ல இருந்தேன், இன்னைக்கு என் போஸ்டிங் உயர்ந்துச்சு. ஐயா எல்லாம் போயிடுச்சு. அப்போ அதுதான் கஷ்டம். கத்திரிடத்துல நன்மை கிடைக்கும் போது நம்ம மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, எல்லாருக்கும் விஷ் பண்றோம். பிரதர் நல்லா இருக்கீங்களா, சோத்ரம் பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாம் கிடைக்குது. ஆனா எல்லாமே கைவிட்டு போய் நிர்கதியா நிற்கும் போது, ஐயா என்ன ஐயா எனக்கு தான் சோதனை வருது, அவர் ஆண்டவருக்கு கண் இருக்குதா, மூக்கு இருக்குதா, இது இருக்குதா, அது இருக்குதா, அவருக்கு இப்படி போட்டு என்ன பாடாப்படுத்துறாருன்னு என்ன செய்யறோம்?
தீமைகள் வரும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்றதில்லை. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை, அந்த மன உறுதி இல்லை, விசுவாசம் இல்லை, இழந்துடுறோம், நம்பிக்கையை இழந்துடுறோம். எதெல்லாம் நம்ம இழக்கிறோம் பாருங்க, விசுவாசத்தை இழக்கிறோம், நம்பிக்கையை இழக்கிறோம், தேவன் மேல இருக்கிற தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை இழக்கிறோம், ஆண்டவன் மேல அன்பை இழக்கிறோம், அவரையே சார்ந்து வாழ்கிற அனுபவத்தை இழக்கிறோம், கர்த்தர் நடத்துவார் என்று அவர் நடத்திட்டே இழக்கிறோம், ஆண்டவர் மேல இருக்கிற பற்றுதலையே இழக்கிறோம், ஆண்டவரையே மறக்கிறோம். அவர் நான் உன்னை மறப்பதில்லை, ஆண்டவரையே மறந்துடும். நம்ம இழப்புகள் வரும்போது ஜபத்தை மறந்துடும், ஜபிக்க மாட்டோம், தேவனை தேட மாட்டோம், ஆராதனைக்கு போக மாட்டோம், ஆலயத்தில் போய் தேட மாட்டோம், குடும்ப ஜபத்தை இழந்துடுறோம், உபவாசம் எடுத்து ஜெபிப்போம், உபவாசத்தை இழக்கிறோம், எல்லாத்தையும் ஆவிக்குரிய ஜீவியமே நம்ம இழக்கக்கூடியவளா இருக்கிறோம், தேடவே மாட்டோம், மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம். இழப்புகள் வரும்போது தான் நம்ம நிற்கணும், அப்படி கெத்தா அப்படி உறுதியா நிற்கணும், நம்பிக்கையோட. ஒரு நாளை ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என் நம்பிக்கையின் தேவன் மேல் கர்த்தரை நம்பினவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னத்தை இழந்தாலும் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையில நம்ம வைராக்கியமா இருக்கிறோம். அல்லேலூயா. அதை பாயிண்ட் பண்ண வச்சுங்க. பட்சித்த வருஷங்களில் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பட்சித்த வருஷங்களில் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீ எழுந்தவைகளெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு திரும்ப தருவார். இப்போ எப்படி என் பேக்கோட இந்த 14ஆம் தேதி காணாம போனது கொண்டு வந்து கொடுத்தா பாருங்க, இந்த அப்படியே கொண்டு வந்து கொடுத்தோடனே அது எவ்வளோ சந்தோஷம். அது கிடைக்குமா? சிலர்கிட்ட சொன்னாக்கா எப்படி ஐயா அது? இதுதான் அதிசயம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறதுக்கு இதுதான் அற்புதம். நம்மோட ஆண்டவர் இருக்காருன்னா நமக்கு இழப்புகளே வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை பாதுகாப்பா, உன் பிள்ளைகளை பாதுகாப்பா, உன் குடும்பத்தை பாதுகாப்பார். நஷ்டம் வருவது போல தெரிஞ்சாலும் அது லாபமாக்கிறது, வேலை போவது போல தெரிஞ்சாலும் வேலை அதை விட பெட்டரான வேலை கிடைக்கும். நம்ம குடும்ப ஆசீர்வாதங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். இந்த ரூம் கூட அப்படியே எரிபந்து போல இருந்தது, இப்போ எவ்வளோ அழகா மாறிடுச்சு. மாறிச்சா இல்லையா? ஆமா, எவ்வளோ அழகா ரூம் போட்டுச்சேன்னு எவ்வளோ இப்போ எவ்வளோ மகிமையா இருக்கு. இவங்க துணி துவைச்சாங்கன்னா ஊர் முழுவதும் தெரியும், ஆனா இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, செவல் மட்டும் தான் தெரியும். அல்லேலூயா. அந்த ஒரு வேதனை, ஒரு மறைவு வரணும் ஐயான்னு விரும்பினாங்க. உனக்கு மறைவே வேணாம், ரூமே கட்டி தரேன், படிக்கட்டு முழுவதுமா தண்ணி வராது, அவ்வளோ ஒரு மகிமை. கர்த்தர் செய்கிறவர் ஒரு நாளும் நமக்கு தீமை செய்யவே, அவர் செய்கிற நன்மைகள் ஏராளம். அதை தீமைகள் வருவது போல வரும், நஷ்டம் வருவது போல இருக்கும், இழப்புகள் வருவது போல இருக்கும், ஆனாலும் நீ இழக்க மாட்டேன், உன்னை ரெட்டிப்பா ஆசீர்வதிப்பேன். ஒரு வேலை போதுன்னா அதை விட பெற்றானது உனக்கு காத்திருக்கு. வாசிங்க, ஆபுக்குக்கு 2:3 வாசிங்க. அவர் என்ன செய்ய மாட்டாரா? பொய் சொல்ல மாட்டான், தாமதித்தாலும். வாசிங்க, உனக்கு திரும்ப அளிப்பேன் நீ இழந்தவைகளை. அந்த அந்த வசனத்துல என்ன வாசிச்சோம்? நீங்க ஆபுக்கு கேளுங்க. 25 வருஷங்களில் பூச்சிகள் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், உனக்கு திரும்ப தருவேன். நீ இழந்தவைகளெல்லாம் உனக்கு தருவேன். ஆபுக்கு 2:3. நீ இழந்தவைகளெல்லாம் உனக்கு திரும்ப அளிப்பேன், தருவேன். நீ எதை இழந்திருந்தாலும் சரி, நீ சமாதானத்தை இழந்திருக்கலாம், மன நிம்மதியை இழந்திருக்கலாம், நீ மன அழுத்தத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், குடும்ப சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், நீ பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம். எதை இழந்திருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு திரும்ப அளிப்பார். நீ பணத்தை இழந்திருக்கலாம், சொத்தை இழந்திருக்கலாம், ஆஸ்திகளை இழந்திருக்கலாம், மகிழ்ச்சியை இழந்திருக்கலாம். எதை இழந்தாலும் ஆண்டவர் உனக்கு திரும்ப அளிப்பார். வாசிங்க, ஆபுக்கு 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. முடிவிலே அது விளங்கும், வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது முடிவிலே குறித்த காலத்துக்கு. மறுபடியும் வாசிங்க, நல்லா ஆபத்துக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். பாருங்க, புரியுது அந்த வசனம்?
உனக்கு ஒரு தரிசனம் இருக்குல்ல, இப்போ எனக்கு ஒரு தரிசனம், ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்த கொடுங்க, எனக்கு ஆபத்து. இப்போ எனக்கு ஒரு தரிசனம், இப்போ தரிசனம் தானே, ஆண்டவரே எனக்கு நிலையான சபை இல்லை, கூப்பிட்ற இடங்கள்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறேன், அலைஞ்சு திரிஞ்சு நிற்கிறேன், இப்படி மன அழுத்தமாக இருக்கு, எனக்கு நிலையான ஊழியம் இல்லை. தாவீதுக்கு சொல்ற, நான் நிலையான வீட்டை கட்டி தருவேன். தாவீதுக்கு சொல்ற ஆண்டவர் நிலையானதை. அப்போ அது தரிசனம். எனக்கு நிலையான சபை வேணும், நிலையான இடம் வேணும், எனக்குன்னு சொந்தமா ஒரு நிலையானது வேணும்னு ஒரு தரிசனம், அந்த விசுவாசம், நம்பிக்கை. அதுதான் குறித்த காலத்தில் வாசிங்க, குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்தில் உனக்கு ஏற்ற காலத்தில் நடக்கும். சமயத்துக்கு ஏற்ற சகாயர் உனக்கு அந்த ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் எப்போ ஆண்டவர் உனக்கு அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும், எப்போ செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். யோசேப்பு கொடுப்பாங்க, அவருக்கு இந்த சொப்பனத்தை காட்டினாரு, அது நிறைவேறதுக்கு ஒரு காலம், அது குறித்த காலத்தில் அவன் நிறைவேறினது. அந்த காலங்கள் வரும்போது அவனை வந்து பணிந்து கொண்டாங்க, அந்த அரிக்கட்டுகள் வணங்கினது, அவனுடைய சகோதரர்கள் அவனை வணங்கினாங்க. அவன் மூலியமாய் இவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், ஆண்டவரோ கர்த்தரோ நன்மையாக முடிய பண்ணினான், மாற்றினான். தீமை செய்தாங்க, சகோதரர் குழியில போட்டாங்க. அந்த தரிசனம் நிறைவேறும் போது கர்த்தர் அதிகாரியா வைப்பார், அவங்க கண்களுக்கு முன்பாக மேன்மையாக வைப்பார், அவர் தலையை உயர்த்துவார், வாழாக்காமல் தலையாவாடி, கீழாகாமல் மேலாவாய். இந்த தரிசனம் நிறைவேறும் போது உன் வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும், மாற்றம், ஒரு பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவர் போய் சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டு பாருங்க, அது போய் அதை வாசி, அது போய் சொல்லாது, முடிவிலே அது விளங்கும், முடிவிலே விளங்கும், கர்த்தர் விளங்க செய்வார். ஒரு பாட்டுகள், விளங்கும் என் விசுவாசம், விளங்கும் என் விசுவாசம் ஒளி மிகு பரிசோதனையிலே நின்று, ஒளி மிகு பரிசோதனையிலே அக்கினியோடு நடந்திடுவேன். விளங்கும், அது விளங்க செய்வான். விளங்கு என் விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசத்திற்கு இன்னார் என்று அறிவேன். என் விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் இழந்தவைகளை திரும்ப அளிப்பேன், நான் இழந்தவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப தருவார். நான் எதை இழந்தாலும் அதை எனக்கு திரும்ப தருவார். அது இழந்ததை போல இருக்காது. எத்தனையோ பேர்கள் பிள்ளைகளை இழந்திருப்பாங்க, மறிச்சிருப்பாங்க, கணவனை இழந்தவர்கள் இருக்காங்க. குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, எங்கள் வீட்டுக்காரர் உயிரோடு இருக்கும்போது என்னை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு, இன்னும் எல்லா பொறுப்பும் என் தலைமையில் விழுந்திருக்கேன், இப்போ நான் இன்னும் எப்படி வாழ்வேன் என்று ஒருவேளை நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்வார், அதை காட்டிலும் அவர் குடும்ப தலைவராக இருந்து உன்னை ஆற்றி தேற்றி அரவணைத்து உன்னை விசாரிக்காதபடியால் உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உன்னை அரவணைத்து, அவர் உன்னை விசாரித்து போஷித்து நடத்துவார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியா இருந்தாலும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீ எதை இழந்து மனவேதனையோட நீ காணப்பட்டாலும், உன் சூழ்நிலைகளே நீ வெளியே வர முடியாத நிலைமையில இருந்தாலும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீ இழந்ததை காட்டிலும் ரெட்டிப்பாய் தருவார். அல்லேலூயா, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள். ஒரு வசனம் சொல்ல, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். ரெட்டிப்பான நன்மையை தருவார், அதை இன்றைக்கே தருவார். அல்லேலூயா, அதை போய் சொல்லாது. ஆச்சுங்க, முடிவிலே அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலோ அதற்கு காத்திரு. தாமதித்தாலும் என்ன செய்யணுமா, அது காத்திருக்கணும். சில டைம்ல நம்ம இழந்தவைகள் தாமதமா கிடைக்கும். இப்ப நான் இழந்தேன் பேக்கோட, ஒரு வாரம் 2-3 வாரம் கழிச்சு தான் கிடைக்குது. 2 வாரம் கழிச்சா அப்ப தாமதமா தான் கிடைக்கும். ஆனா அந்த விசுவாசம், பாஸ்டிங் போட்டு ஜெபிச்சோம், உலக மனுஷன் இன்னைக்கு எவன் பட்டு போன முடிந்தாலே கொடுக்க மாட்டான். என்ன நம்பர் பாது, OnePlus 25,000 ரூபா போன் எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு பட்டு போனே கொடுக்க மாட்டான், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான், சிம்ம மாத்திடுறான். கஷ்ட தாமதமா கிடைக்கும். 2 வாரமோ 3 வாரமோ 1 வருஷமோ 3 மாசமோ. ஐயா உடனே வேலையே கிடைக்கப்படுது ஐயா சொல்லக்கூடாது, கிடைக்கும். உன்னாத இடத்துல ஒரு நல்ல போஸ்டிங் கூட கொடுப்பாரு.
நீ ஒரு 15,000 எதிர்பார்ப்பா, அது 20,000 இருக்கும், 25,000 இருக்கும். உனக்கு இதுக்கெல்லாம் நான் தகுதிப்படுத்திக்கிறவ தேவன். அல்லேலூயா. அது தாமதித்தாலும் கிடைக்கும், தாமதமா கிடைக்கும், தாமதமா நடக்கும். உனக்கு கிடைச்சது எவனும் அபகரிக்க முடியாது. அவன் நொந்து நூலாயிடுவான், கேட்டு போட்டுவா, அவன் சொத்தை இழந்துருவான், நமக்கு உருவாகும். அது உண்மைதானே? ஆமா, மன அழுத்தமாயிடும். அங்க ஏதாவது விபத்து நடக்கும், நமக்கு விரோதமாயிருந்தா அவனுக்கு நஷ்டம் உண்டாகும். நம்மளை அழிக்க யாரால முடியாது. உண்மைதானே? ஏன்னா உன்னோட இருக்கிறவர் பெரியவர். உனக்கு தந்தது கர்த்தர், உனக்கு ஆண்டவர் குத்துத, உங்ககிட்ட பறிக்க முயற்சி பண்ண யாருக்கிட்ட பறிக்கிற போல? ஏசப்பா கிட்ட பறிக்கிற போல. அவர் கருத்துல இருந்து பறிக்க முடியுமா? கிட்ட நெருங்க முடியுமா? தொலைச்சு போடுவாரு. கர்த்தர் உனக்கு ஒரு வீடு கொடுத்திருந்தா, உனக்கு இடத்த கொடுத்திருந்தா, உனக்கு பிள்ளைகளை கொடுத்திருந்தா, உனக்கு வருமானத்தை கொடுத்திருந்தா, ஒரு வேலையை கொடுத்திருந்தா, அது பலவிதமான சூத்திரமெல்லாம் போட்டு தந்திரமா அதை ஒரு இது பண்ணி அதை பறிக்க பார்த்தா வேலை அவனுக்கு நிரந்தரமா போயிடும். வேலையை செய்ய முடியாத அளவுக்கு அவன் ஆகிடுவாரு. ஆனா உனக்கு வேற வேலை கிடைக்கும். அவன் கண்ணு முன்னாடி உன்னை மேன்மையாக வைப்பேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பேன். கர்த்தர் உனக்கு கொடுத்ததை எவனாலையும் பறிக்க முடியாது. கர்த்தர் பறிச்சாதான். நம்ம கர்த்தருக்கு விரோதமா வாழ்ந்து, அவருக்கு பிரியம் இல்லாம நடந்து, பின்வாங்கி போய், பின்மாற்றத்துல போய் அப்படி இழந்தாதான் உண்டு. அதை தவிர ஆண்டவருக்கு தான் பறிக்க உரிமை இருக்கு. நீ என்னை விட்டு பின்வாங்கி போவாயானால் உன்மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. நீ இழந்தவைகளை திரும்ப தருவாரு. ஆனா ஆண்டவர் உன்னாண்ட பறிச்சா திரும்ப கிடைக்காது. ஜோலி பிடிச்சது. ஆண்டவர் உங்கள்கிட்ட பறிக்காதபடி நடந்துக்கணும். உலகத்தை படிக்கலாம், சமுதாயத்தில் நீ இழக்கலாம், பிசாசு உன்னை பறிக்கலாம், யோகிட்ட பறிச்சது போல உறவுகள் பறிக்கலாம், சமுதாயத்தில் சில பேர் பல விதமான பிளான் பண்ணி சொத்தை அபகரிக்கலாம், முயற்சி பண்ணலாம். ஆனா அதை யாரும் அசைக்க முடியாது. நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க கவனிங்க. ஒரே ஒரு உண்மையான செய்யும். ஒரு நிமிஷம். என் தங்கச்சி கவர்மெண்ட் வேலை வேணும்னு என்னோட உறவு ரத்த சம்பந்தம் கவர்மெண்ட் வேலை வருது. இன்னும் எல்லார்கிட்டையும் முயற்சி பண்ணாங்க. என்ன செய்யல, பணமே கிடைக்கல. கடைசியாக ஏன்டா வந்தான். அப்போ நாங்கள் வச்சிருந்த அந்த கொஞ்சம் நகைகளை என்ன செய்யுது, விற்றோம். வைக்கல, அதை அலுவலகம் வச்சு தான் இருக்கோம். அதை விற்றுட்டு பணத்தை கொடுத்தா அவங்க வேலை கிடைக்கலன்னு தான் செய்தாங்க. வேலை செய்ய கிடைக்கல, பத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு, அப்போ இப்போ எனக்கு நஷ்டம் தானே. அப்போ 23,000 ரூபா ஒருத்தாங்க சவரம், 16,000 ரூபாய்க்கு விற்றோம். அப்போ எவ்வளோ நஷ்டம்? பாதி நஷ்டம். அப்போ அந்த நஷ்டத்தெல்லாம் அவங்களுக்கு தெரியல. நான் சந்தோஷமாக கொடுக்குறேன், தேவசித்தைன்னு. ஆனால் இன்னைக்கு என்ன செய்திருக்காரு, ஒரு 2 இடம், அங்கே சென்னையில் ஒரு இடம், அப்போ ஒன்றுமே இல்லை. அப்போ மனுஷன் நம்ம பறிக்க முயற்சி பண்ணலாம். அவங்களுக்குரியதான் வாங்கிட்டாங்க, அது வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆலயத்துக்குன்னு வாங்கிட்டு வச்சாலும் கஷ்டம்தான். அது எப்படின்னு நமக்கு தெரியாதா? ஆண்டவர் பகுதிக்கு. ஆனால் என் ஜனங்கள் வரும்போதும் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். நான் ஊழியக்காரன், சபைக்காக ஆலயத்துக்காக வாங்கினேன், உமக்கு ஊழியம் செய்ய வாங்கினேன். நீங்க பாத்துங்கப்பா. அங்க போனா அந்த இடத்துக்கு அந்த சொந்தக்காரர், ஐயா நீங்க ஒண்ணு பாச வாங்க, உங்களுக்கு நான் தரேன். இங்க வாங்கின வரைக்கும் கிடைச்சது. இப்ப கட் பண்ணிட்டு மறுபடியும் போடுவான்.